Hi friends, welcome to Chandra's Kitchen. இதுவரைக்கும் சந்திராஸ் கிச்சனை சப்ஸ்கிரைப் செய்யாதவர்கள் ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பட்டனை ப்ரெஸ் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணுங்க. எங்களுடைய அப்டேட்ஸ் உடனுக்குடன் உங்களை வந்து சேரும். இன்றைக்கி நம்மளுடைய நிகழ்ச்சியில் நம்ம பார்க்க போகிறது 3 வகையான சிக்கன் ரெசிபீஸ் தான். இதில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு செட்டிநாடு சிக்கன் குழம்பு, அடுத்தது ஒரு தேங்காய் பால் சிக்கன் குழம்பு, ஒரு சிக்கன் வெங்காய கறி. இது வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு காலையில் டிஃபனுக்கு, மதியம் சாதத்துக்குன்ட்டு எல்லாத்துக்குமே வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இந்த தீபாவளிக்கு இந்த குழம்பு ரெசிபிஸ் ட்ரை பண்ணி பாருங்கள். உங்களுடைய ஃபீட்பேக்கை எங்களுக்கு சொல்லுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், மறக்காமல் உங்கள் ஃப்ரெண்ட்ஸோட ஷேர் பண்ணுங்கள். இப்போ நம்ம சிக்கன் ரெசிபிஸ் சமைக்கலாம் வாங்க. இந்த செட்டிநாடு ஸ்பெஷல் கோழி குழம்பு செய்ய தேவையான பொருட்கள் என்னென்னு பார்க்கலாம். கோழிக்கறி 1/2 கிலோ, இது வந்து நான் சுத்தம் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். இஞ்சி பூண்டு விழுது, சீரகம், தக்காளி, எலுமிச்சைப்பழம், வெங்காயம், கருவேப்பிலை, பிரிஞ்சி இலை, எண்ணெய், மஞ்சள் தூள், உப்பு, தேங்காய், தனியா, கருவேப்பிலை, பச்சை மிளகா, சின்ன வெங்காயம், காஞ்ச மிளகா, சோம்பு, பட்டை, கிராம்பு, மிளகு. ஒரு பவுல்ல சிக்கனை சேர்த்துடலாம். கொஞ்சம் உப்பு, மஞ்சள் தூள் சேர்த்து 1/2 எலுமிச்சை பழத்தை இதில் பிழிஞ்சு விட்டுருங்க. இப்போ இது எல்லாத்தையும் சேர்த்து நல்லா கலந்துடலாம். இது ஒரு 1/2 மணி நேரம் நல்லா ஊற வச்சிடலாம். மிக்சரில் 1/2 முடி தேங்காய், ஒரு 10 காஞ்ச மிளகா, ஒரு பச்சை மிளகா, சின்ன வெங்காயம், கருவேப்பிலை, சோம்பு, மிளகு, பட்டை, கிராம்பு, மராட்டி மொக்கு, 3 ஏலக்காய், இது எல்லாத்தையும் சேர்த்துடலாம். 4 ஸ்பூன் தனியா சேர்த்துடலாம். இதுக்கு லைட்டாக தண்ணி ஊற்றி நம்ம இந்த மாதிரி கெட்டியாக அரைச்சிடலாம். கடாய் வச்சு 3 ஸ்பூன் நல்லெண்ணெய் சேர்த்துக்கலாம். சோம்பு சேர்த்துக்கலாம். அடுத்து ஜீரகம் சேர்த்துக்கலாம். இது நல்லா பொரிஞ்சதும் பிரிஞ்சி இலை சேர்த்துடலாம். இப்போ இதை நல்லா வதக்கிடலாம். கருவேப்பிலை சேர்த்துடலாம். வெங்காயம் பொடியாக நறுக்குனதை சேர்த்துட்டு இதை நல்லா வதக்கிடலாம். ஒரு ஸ்பூன் இஞ்சி பூண்டு விழுது சேர்த்துடலாம். இப்போ இது எல்லாத்தையும் சேர்த்து நல்லா வதக்கிடலாம். நம்ம ஏற்கனவே ஊற வச்சு எடுத்து வச்சிருக்க சிக்கனை இதோட சேர்த்துக்கலாம். இப்போ இதை நல்லா வதக்கிடலாம். இப்போ 2 தக்காளியை நறுக்கி இதோட சேர்த்துக்கலாம். இப்போ இது எல்லாத்தையும் சேர்த்து நல்லா வதக்கிடலாம்.
சிக்கன் வந்து கொஞ்சம் தண்ணி விட ஆரம்பிக்கும், அந்த அளவுக்கு இதை நல்லா வதக்கிடலாம். இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம தண்ணியே ஊற்றலை, ஆனால் சிக்கன்லேருந்து தண்ணி வடிஞ்சிருக்கு. தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம். ஏற்கனவே நம்ம சிக்கனில் உப்பு போட்டிருக்கோம், அதனால் கொஞ்சம் பார்த்து சேர்த்துக்கோங்க. இப்போ இதை எல்லாத்தையும் சேர்த்து நல்லா கலந்துட்டு ஒரு மூடி போட்டு இதை மூடிடலாம். ஒரு 5லேருந்து 10 நிமிஷம் வந்து இது நல்லா வேகட்டும். இப்போ இதை நல்லா வெந்துருச்சு. இப்போ இதை கலந்து விட்டுடலாம். அடுத்து நம்ம அரைச்சி வச்சிருக்க மசாலாவை இதோட சேர்த்துடலாம். இப்போ நமக்கு தேவையான அளவு தண்ணியும் இதோட சேர்த்து நம்ம கலந்து விட்டுக்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா இது நல்லா கொதிக்க ஆரம்பிச்சிருக்கு. இதுலேருந்து உங்களுக்கு எண்ணெய் பிரியிற அளவுக்கு வரணும். இப்போ ஒரு மூடி போட்டு இதை மூடிடலாம். இப்போ இதை வந்து நம்ம ஒரு 10 நிமிஷம் கழிச்சு திறந்து பார்க்கலாம். இப்போ இது கொதிக்குது. நம்ம வந்து சிக்கன் பார்த்திங்கன்னா வெந்திருக்கு. இந்த மாதிரி கையில் எடுத்து பார்த்தாலே தெரியுது சிக்கன் வந்து நல்லா வெந்திருக்கு. இப்போ இதை நல்லா கலந்து விட்டுருங்க. இது வந்து நாட்டுக்கோழியில் செஞ்சிங்கன்னா ரொம்ப டேஸ்ட் இன்னும் நல்லாயிருக்கும். கருவேப்பிலை சேர்த்துடலாம், கொத்தமல்லி சேர்த்துக்கலாம். இட்லி, தோசை, சாதம்னு எல்லாத்துக்குமே இது வந்து சூப்பராக இருக்கும். இப்போ இதை நல்லா கலந்து விட்டுருங்க. இப்போ நம்மளுடைய சுவையான செட்டிநாடு ஸ்பெஷல் கோழி குழம்பு ரெடி ஆயிடுச்சு. இப்போ நம்ம அடுத்ததாக சிக்கன் தேங்காய் பால் குழம்பு எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். இந்த சுவையான சிக்கன் தேங்காய் பால் குழம்பு செய்ய தேவையான பொருட்கள் என்னென்னு பார்க்கலாம். வெங்காயம் நீல வாக்கில் நறுக்கி வச்சுக்கணும். கருவேப்பிலை, பூண்டு, இஞ்சி, எலுமிச்சப்பழம், கிராம்பு, மிளகு, கசகசா, ஜீரகம், திராட்சை, உப்பு, மஞ்சள் தூள், சிக்கன், தேங்காய், நெய். மிக்சரில் தேங்காய் அரை முடிய பொடியாக கட் பண்ணி போட்டு கொஞ்சம் சுடு தண்ணி ஊற்றி அரைச்சிக்கலாம். இப்போ அரைச்சாச்சு. இப்போ இதில் இருக்கிற பாலை மட்டும் நம்ம எடுத்துக்கலாம். இப்போ நம்ம 1 கப் தேங்காய் பால் எடுத்துட்டோம். இந்த திப்பியை வந்து நம்ம கீழே போடக்கூடாது. இதை வந்து நம்ம மறுபடியும் மிக்சரில் போட்டுக்கலாம். கசகசா 1 ஸ்பூன், ஜீரகம் 1 ஸ்பூன் போட்டுக்கலாம், மிளகு 1 ஸ்பூன் போட்டுக்கலாம், இஞ்சி 1 இன்ச் கட் பண்ணி பொடியாக நறுக்கி போட்டுக்கலாம், பூண்டு 8 பல் போட்டுக்கலாம்,
கருவேப்பிலை ஒரு 2 கொத்து போட்டுக்கலாம். இப்போ இதை வந்து நம்ம அரைச்சிடலாம். இப்போ இதையும் அரைச்சாச்சு. இப்போ பேன் வச்சு ஒரு ஸ்பூன் நெய் ஊற்றிட்டு 2 பெரிய வெங்காயத்தை நீல வாக்கில் நறுக்குனது போட்டு நம்ம இந்த மாதிரி வதக்கிக்கலாம். இந்த வெங்காயம் பாதி அளவுக்கு வெந்ததும் ஒரு 4 ஸ்பூன் வெங்காயத்தை தனியாக எடுத்து வச்சிடலாம். மீதி இருக்க வெங்காயத்தை வதக்கிட்டு இப்போ வந்து நம்ம அரைச்சி வச்சிருக்க அந்த விழுதை சேர்த்து கொஞ்சம் தண்ணி சேர்த்து கலந்துடலாம். இன்னொரு பேன்ல ஒரு 3 ஸ்பூன் நெய் போட்டுக்கலாம். இப்போ நம்ம சிக்கனை அதில் சேர்த்துக்கலாம். இந்த நெய்யில் இந்த சிக்கன் நல்லா வதங்குற அளவுக்கு இதை வதக்கிடலாம். இதுக்கு நம்ம எண்ணெய் சேர்க்க தேவையில்லை. இப்போ சிக்கன் நல்லா வதங்கிடுச்சு. நல்ல ஒரு ஃப்ளேவர் கிடைக்கும் உங்களுக்கு நெய்யில் வதக்கும் போது. உங்களுக்கு அதே மாதிரி டைஜஷன் ப்ராப்ளம் எதுவுமே இந்த சிக்கன் சாப்பிடும் போது வராது. நம்ம ஏற்கனவே வதக்கின கிரேவியை வந்து இந்த நெய்யில் வதக்கின சிக்கனோட சேர்த்துடலாம். இப்போ இதில் இன்னும் கொஞ்சம் தண்ணி ஊற்றி இதை கலந்து ஊற்றிடலாம். இப்போ இதை நல்லா கலந்து விட்டுடலாம். 1/2 ஸ்பூன் மஞ்சள் தூள் சேர்த்துக்கலாம். இதை கலந்து விட்டுட்டு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம். இதையும் சேர்த்து நல்லா கலந்து விட்டுடலாம். இப்போ இது கொதிக்க ஆரம்பிச்சதும் நம்ம ஒரு மூடி போட்டு அதை வேக வச்சிடலாம். சிக்கன் இதில் நல்லா வேகணும். இன்னொரு பேனில் ஒரு ஸ்பூன் நெய் ஊற்றி காஞ்ச திராட்சை ஒரு ஸ்பூன் போட்டு இதை நம்ம நல்லா வதக்கிக்கலாம். இப்போ இதை நல்லா வதங்கிடுச்சு. இப்போ இதை நம்ம தனியாக எடுத்து வச்சிடலாம். இப்போ நம்ம ஏற்கனவே கொஞ்சம் வெங்காயத்தை தனியாக எடுத்து வச்சிருந்தோம் இல்லையா, அதை இதே பேனில் போட்டு நல்லா வதக்க ஆரம்பிச்சிருங்க. இது வந்து நல்லா உங்களுக்கு ப்ரௌனிஷாக ஆகும்போது இதை எடுத்துடலாம். அடுத்து நம்ம சிக்கன் வந்து நல்லா வெந்துருச்சு. நம்ம ஏற்கனவே எடுத்து வச்சிருக்க தேங்காய் பால் ஒரு கப்பை இதோட சேர்த்து நல்லா கலந்து விட்டுடலாம். நம்ம ஒரு ஸ்பூன் திராட்சை வறுத்து வச்சிருந்தோம் இல்லையா, அதையும் இதோட சேர்த்துக்கலாம். இப்போ இது எல்லாத்தையும் சேர்த்து நல்லா கலந்துட்டு ½ லெமனை வந்து பிழிஞ்சு விட்டுடலாம். இப்போ நம்ம தேங்காய் பால் ஊற்றின பிறகு ரொம்ப அதிகமாக கொதிக்கக்கூடாது. இப்போ நம்ம பொரிச்சு வச்சிருக்க வெங்காயத்தை இதோட சேர்த்துக்கலாம். இப்போ இதை நல்லா கலந்து விட்டுடலாம். இப்போ நம்மளுடைய சுவையான சிக்கன் தேங்காய் பால் குழம்பு ரெடி ஆயிடுச்சு. இந்த சிக்கன் தேங்காய் பால் குழம்பு பார்த்தீங்கன்னா சாதத்துக்கு, பிரியாணிக்கு, தோசைக்கு, இட்லிக்கு, நான், சப்பாத்தின்னு எல்லாத்துக்குமே ரொம்ப சூப்பராக மேட்ச் ஆகும். இப்போ நம்ம சிக்கன் வெங்காய கறி எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். சிக்கன் வெங்காய கறி செய்ய தேவையான பொருட்கள் என்னென்னு பார்க்கலாம். போன்லெஸ் சிக்கன் 100 கிராம் எடுத்திருக்கேன். பூண்டு, வெங்காயம், காஞ்ச மிளகா, சோம்புத்தூள், சோம்பு, நல்லெண்ணெய், கருவேப்பிலை, தேவையான அளவு உப்பு. முதல்ல பேன் வச்சு நல்லெண்ணெய் 3 ஸ்பூன் ஊற்றிக்கலாம்.
3 பூண்டை இந்த மாதிரி பொடியாக நறுக்கி இதோட சேர்த்துட்டு இதை கொஞ்சம் வதக்கிக்கலாம். 3 காஞ்ச மிளகாவை இந்த மாதிரி கிள்ளி இதோட சேர்த்துக்கலாம். இப்போ இதை நல்லா வதக்கிட்டு ஒரு 1/4 ஸ்பூன் சோம்பை வந்து இதோட சேர்த்துக்கலாம். இப்போ இது எல்லாத்தையும் நல்லா வதக்கிட்டு பெரிய வெங்காயம் 2 கொஞ்சம் பெருசாக அரைஞ்சி இதோட சேர்த்துட்டு இப்போ இது எல்லாத்தையும் நல்லா வதக்கிட்டு 1/2 ஸ்பூன் மஞ்சள் தூள் சேர்த்து வதக்கிக்கலாம். நான் இதில் வந்து இப்போ 150 கிராம் போன்லெஸ் சிக்கனை சேர்த்துக்கிறேன். இப்போ இதை நல்லா வதக்கிக்கலாம். சிக்கனில் மேலே இருக்கிற தோல் எல்லாமும் நான் எடுத்துட்டேன். அடுத்து தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம். இப்போ இதை எல்லாத்தையும் நல்லா கலந்துடலாம். இந்த சிக்கன்லேயே பார்த்தீங்கன்னா கொஞ்சம் தண்ணி விடும். இதோட சேர்த்து நல்லா வதக்கிக்கலாம். சப்போஸ் உங்களுடைய சிக்கன் கொஞ்சம் ரஃப்பாக இருக்க மாதிரி இருந்தால் நீங்கள் கொஞ்சமாக தண்ணி சேர்த்துக்கலாம். நான் வந்து தண்ணி சேர்க்கல. என்னோடய சிக்கன் வந்து கொஞ்சம் சாஃப்டாக இருக்கிறதுனால நான் தண்ணி சேர்க்கல. இப்போ இதை வதக்கிட்டு இது முக்கால்வாசி வெந்துருச்சு. இப்போ நம்ம சோம்பு தூளை வந்து 1/2 ஸ்பூன் இதோட சேர்த்துக்கலாம். இதையும் நல்லா கலந்துட்டு கருவேப்பிலையை சேர்த்துக்கலாம். இப்போ இதெல்லாம் சேர்த்து நல்லா வதக்கிட்டு இப்போ நம்மளுடைய சிக்கன் பார்த்தீங்கன்னா 3/4 பாகம் வெந்திருக்கு. இது வந்து அந்த கரண்டிலேயே உடைக்க வருது பாருங்கள். இன்னமும் இது கொஞ்சம் சாஃப்ட் ஆகணும். ஸோ இதை நல்லா வந்து நம்ம வதக்கி விட்டுக்கலாம். நம்ம நல்லெண்ணெய் சேர்த்துருக்கிறதுனால இதோட ஃப்ளேவரும் டேஸ்ட்டும் ரொம்ப நல்லாயிருக்கும். இப்போ இதை எல்லா பக்கமும் நல்லா படுற மாதிரி கலந்து விட்டுக்கோங்க. இப்போ இந்த காரம் ஃபுல்லாக இதோட இறங்கியிருக்கும். அதனால் தனியாக நம்ம மிளகாத்தூள் சேர்க்க தேவையில்லை. உங்களுக்கு சப்போஸ் காரம் தேவைப்பட்டால் இன்னும் 2 காஞ்ச மிளகாவை இதோட சேர்த்துக்கோங்க. இப்போ இது எல்லாத்தையும் நல்லா கலந்துடலாம். நம்மளுடைய சிக்கன் வெங்காய கறி ரெடி ஆகிடுச்சு. இது ரொம்ப சாஃப்டாக ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். சாம்பார் சாதம், மீன் குழம்பு சாதம்லாம் வச்சு சாப்பிடும் போது இது ரொம்ப நல்லாயிருக்கும். இந்த தீபாவளி ஸ்பெஷலான இந்த 3 வகையான சிக்கன் ரெசிபிஸ் உங்கள் எல்லாருக்கும் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸோட ஷேர் பண்ணுங்கள். நான் இன்னொரு சுவாரஸ்யமான வீடியோவோட உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.